சேர்ந்து பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதா என்ன பண்றாருங்க? பிதாவாகிய தேவன் என்னங்க தமக்கு என்னங்க பிதாவான தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிற தேவன். நம்முடைய தேவன் என்னங்க? உயிர்ப்பிக்கிற தேவன். நம்ம தேவனுக்கு அநேக பேர்கள் இருக்கு. காண்பவர், காப்பவர், பாதுகாப்பவர், நோயை குணமாக்குகிறவர், அதிசயமானவர், அற்புதமானவர், இப்படி அநேக பேர் இருந்தாலும் என்னங்க அவர் என்னங்க உயிர்ப்பிக்கிற தெய்வம், உயிர்ப்பிக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாங்க? உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். சரியா? அப்ப நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிறவர் என்பதை இந்த நாளில் பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல, பழங்காலத்துல, பண்டைய காலத்துல சொல்லணும், நம்ம மொழியில் சொன்னா பண்டைய காலத்துல என்னங்க ஆனா வாசிக்கிறோம் எப்படி அவர் எப்படி உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2:6 வாசிக்கும் போது அங்க வாசிக்கிறோம் தேவன் எப்படி இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 2 அதுக்கு முன்னாடி உபாகமம் 32:19 வாசிக்கும். உபாகமம் 32:19 32:19 நான் மெல்ல மெல்ல நிறுத்தி வாசிக்கிறோம். நானே அவர் என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுதே பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன். என்ன பண்றாருங்க? அவர் உயிர்ப்பிக்கிறார். பிதாவாகிய தேவன் உயிர்ப்பிக்கிறார். அப்புறம் நான் கொல்லுகிறேன் ஒரு வார்த்தை அழுத்திட்டீங்களா? நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன். நான் காயம் கட்டுகிறேன் விட்டீங்களா? நான் காய கட்டுகிறேன் விட்டுட்டீங்க. தெரியுது, நான் காயப்படுத்துகிறேன். என் கைக்கு நான் ஒரு வாசிக்கிறேன். நானே அவர். சொல்லுங்க, நானே அவர் என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறவர், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தமாக்குகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஆமென். அவர்தான் எல்லாமே. அவர்தான் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவரே தேவன், சர்வத்தையும் ஆளுகிறவர், அண்ட சராசரங்களுக்கும் ஒரே தேவனாய் இருந்து அவர் செய்கிறார். அப்ப ஆண்டவர் கொல்லுகிறவர் மட்டுமல்ல, அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சரியா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறார். அப்ப இந்த நாளில் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா? எலிசா காலத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். கேயாசை அந்த நாள்ல எலிசா வந்து தேவனுடைய மனுஷனாக இருந்தார். அந்த நாள்ல குஷ்டரோகி ஒருவன் வந்தான். யாரை தேடி? அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு லெட்டரை ஒன்று எழுதிட்டு வருகிறான். நீ என் குஷ்டரோகத்தை சுகமாக்கி என்னை சரி செய்து விட வேண்டும் சொல்லி ஒரு லெட்டரோட வந்து ராஜா கிட்ட வரான், கொடுக்குறான். என்ன அந்த குஷ்டரோகி படத்தளபதி, அவர் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். குஷ்டரோகி படத்தளபதி பேர் தெரியல உங்களுக்கு? நாகமா கொஞ்சம் யோசிச்சியா சொல்ல வேணுமா? நான் யோசிச்சு சொல்லிட்டு நாகமா என்ன பண்ணாங்க, அவன் அங்க வர்றான்.
ராஜா பாக்குறாரு. ராஜா பார்த்துட்டு இவன் வந்து என்னை குற்றம் கண்டுபிடிக்க பாக்குறான், என்ன ஒரு லெட்டர் கொண்டு வந்து இவனோட குஷ்டத்தை போகக்கூட சொல்லி என்னை வந்து வம்புழுக்கிறான், குற்றம் கண்டுபிடிக்க பாக்குறான். நான் அந்த ராஜா சொல்றாரு, நான் என்ன கொள்ளுவதற்கும் உயிர்ப்பதற்கு நான் என்ன தேவனா அப்படிங்கிறான். யாரு? ராஜா சொல்றாரு. அப்ப எலிசா சொல்றாரு, அவனை என்கிட்ட அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். எலிசா என்ன, அவனை என்கிட்ட அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். அப்ப எலிசாவுக்கு அனுப்பும் போது எலிசா சொன்னாரு, நீ போற வழியில ஒரு ஆறு இருக்கும், அதை ஒரு 7 தடவை முக்கிட்டு போய் உடம்பு உன்னுடைய குஷ்டம் சரியாயிடும் அப்படின்னு. அவன் போய் என்ன பண்ணுவான், தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே என்ன பண்றாங்க, 7 தடவை முக்கும் போது அந்த குஷ்டரோகம் அதை மாறி அழகி போன குஷ்டரோகம் மாறி சிறு குழந்தை மாமிசம் போல அவன் மாறி வீட்டுக்கு போவான். உயிர்ப்பிக்கிறவன் அவன் நம் தேவன் நேரங்க, உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அந்த குஷ்டரோகத்தினால கொஞ்சம் கொஞ்சமா அவன் சாகன முடிவு இருந்தது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை நம்பி போது அவன் என்ன பண்ண, நம்பிக்கையோட வந்தான். எலிசா சொன்னாரு, நீ போற வழியில ஒரு ஆறு இருக்கிறது, அந்த ஆறுல நீ 7 தடவை முழுக்கு. அவன் நினைச்சான் எலிசா அப்படியே ஒரு தைலத்தை போட்டு நம்ம மேல அப்படியே ஊற்றி அப்படியே தடவி சரி பண்ணுவார் போல அப்படின்னு நினைச்சான். இல்ல, நீ போற வழியிலே முக்கி ஒரு 7 தடவை முங்கு. ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் யாரை கொண்டு எப்படியாவது சுகமாக்க வல்லவர் என்பதை வெளிப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அந்த ஆள எலிசாவுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார். அவன் வார்த்தைப்படி அந்த ஆத்துல சுகமாக, ஏதாவது ஒரு குளத்துல ஆத்துல போய் சுகமான முக்குடா சுகம் வந்து நம்ம நினைக்கலாம். இல்ல, வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அதான் வேணும். அப்ப அவன் 7 தடவை முங்கி போகும்போது என்னாச்சு, அந்த மாமிசம் நாரிட்டமாக வாசம் மாமிசம் அசத்து கொண்டு இருக்கிற மாமிசம் உயிர்ப்பிக்கப்பட்டது. அவன் குழந்தை மாமிசம் போல புதுசா அவன் மாமிசம் சுகமாகி என்னங்க உயிர்ப்பிக்கப்பட்டவன் போனான்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்ப அந்த காலத்திலும் பண்டைய காலத்தில் என்ன இருக்காரு, ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராக இருந்திருக்கார். அநேகரை உயிர்ப்பிக்கிற தேவனாக கர்த்தர் இருந்திருக்கிறார். அதே போல எலிசா காலத்தில் இன்னொரு சம்பவம் நடந்தது. எலிசா ஒரு ஊருக்கு போகிறார். போகும்போதெல்லாம் அங்க அந்த ஒரு வீட்டுல தங்கும் போது என்ன இருங்க, அங்க ஒரு குழந்தை இருக்கிறது. குழந்தை கூட கர்த்தருடைய வார்த்தையினால பிறக்கிறது. ஆனால் அவன் வளர்ந்து பெரிய நாள் போகுது என்னாச்சுங்க, அவன் மரித்து போகிறான். மரித்து போகும்போது ஆண்டவர் எலிசா அவன் உயிரோடு இருக்கும். அவன் அதுவும் இருக்கிறது. என்ன, எலிசா உயிரோடு எழுப்புகிற ஒரு காரியம் இருக்கிறது. அது 2 ராஜாக்கள் 5:14 இருக்கிறது. அப்ப உயிர்ப்பிக்கிறவராக ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். பிதா உயிர்ப்பிக்கிறார். அந்த காலத்துல இயேசு கிடையாது, ஆனா பிதாவாகிய தேவன் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, பாருங்க சங்கீதம் 19:7 நமக்கு வாசிச்சோம். என்ன வாசிச்சோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை எப்படி இருக்கிறது, உயிர்ப்பிக்கிறவா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் இருக்கு குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்துமா என்ன பண்ணுதுங்க, கர்த்தருடைய வேதம் அப்படியே உயிர்ப்பிக்கிறது. ஒவ்வொரு வசனமும் நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்துமா உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் என்னங்க, ஒரு குறைவற்றதாக உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேனிலும் மதுரமாக இருக்கிறது சொல்லி வாசிக்கிறோம். அப்ப பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறார். பிதா தன்னுடைய வார்த்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற நமக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நமக்கு நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். ஆதோறும் உயிர்ப்பிக்கப்படக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா, நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்து சங்கீதம் 119 முழுவதும் வாசித்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 119:28 என் ஆத்துமா மண்ணோடு விட்டு கொண்டிருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய வார்த்தை அனுப்பி என்னை உயிர்ப்பியும். அவருடைய வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். அவருடைய வார்த்தை தான் என்னங்க நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா, அப்ப வார்த்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிறவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை தேவன் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா, அப்ப தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 6:63 வாசி. யோவான் 6:63 உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை
செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. தேவனாம் கொடுவதாக எடுத்தோம். வாசிங்க யோவான். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அப்ப பார்க்கிறோம், மாமிசம் ஒன்றுக்கு உதவாது. ஆவி வசனம் எப்படி இருக்குங்க? ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவி நம்மளை உயிர்ப்பிக்கிறது, நாள்தோறும் உயிர்ப்பிக்கிறது. கவலை, கஷ்டம், கண்ணீர், போராட்டங்கள் வரும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது ஆவி என்னங்க அந்த வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கிறது. அதனால இயேசு சொன்னார், மாமிசமோ ஒன்றுக்கு உதவாது, தேவனுடைய வசனம் உயிர்ப்பிக்கும். ஆவியோ உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப ஆவி உயிர்ப்பிக்கக்கூடியதுன்னா வசனம் எப்படி இருக்கிறது? ஆவியா இருக்கிறது. அதுக்கு எப்படி இருக்குங்க? ஜீவன் உயிருள்ளதா இருக்கிறது. ஆமென். எப்பொழுதெல்லாம் ஆத்துமா சாக போகிறது, எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, ஆத்துமா தொய்ந்து போகிறதோ, தேவன் தம்முடைய ஆத்துமாவை அனுப்பி என்னங்க உயிர்ப்பிக்கிறார். ஆமென். எலியா ஒரு தடவை என்ன பண்ணாருங்க? எதிரி சொன்ன எதிரி சொன்ன சத்தத்தை கேட்டுட்டு என்ன பண்ணா? சுரச்சடிக்கு கீழே அப்படியே உட்கார்ந்துட்டான். போதும் ஆண்டவரே, போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், போதும், நான் ஊழியம் செய்ததே போதும் அப்படின்ட்டு போய் உட்கார்ந்துட்டாரு. அப்ப அதுக்கு முன்னாடி மாதிரி ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தார், கர்த்தர் சொல்ல முடியும். ஆனா அதுக்கப்புறம் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாரு. என் உயிரை எடுத்துக்கோங்க, என் ஆத்துமாவை எடுத்துக்கோங்க ஆண்டவர். ஆண்டவர் என்னங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்பினார். எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு, வார்த்தை வருகிறது. அப்படி என்னங்க தட்டி எழுப்பி ஆண்டவர், நீ போகிற தூரம் தூரம் வார்த்தை வருது, நீ கிளம்பு, வார்த்தை வருது. அந்த வார்த்தையை கேட்டு சரி அப்பளையும் ஒருத்தங்க கர்த்தர் உயிர்ப்பிக்கிறான்னு சொல்லிட்டு உற்சாகமாய் கிளம்பி திரும்பவும் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார். ஆமென். அதனால நாம் நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போகும்போது, சோர்ந்து போகும்போது கர்த்தருடைய வார்த்தை நம்மளை கொண்டு நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கு. நம்மளை உயிர்ப்பிக்கிறது. அவன் கர்த்தருடைய வார்த்தை தான் ஆவியா இருக்கிறது, உயிராக இருக்கிறது. அவன் அதனால ஆவியானவர் உயிர்ப்பிக்கக்கூடியவா இருக்கிறன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அதை உரிமை பாராட்ட வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில உயிராக ஜீவனாக மாறக்கூடியதாக சொல்லி வாசிக்கிறோம். அவ பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடியதாகவும் ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அந்த காலத்துல ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருந்தார். பிதாவாகிய தேவன் உயிர்ப்பித்தார். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? நமக்கு சித்தமானவர்களை உயிரோடு எழுப்பினாரா இல்லையா? நமக்கு சித்தமானவர் யாரு? அவர் வார்த்தைப்படி கேட்கிறவர், அவர் சொல்படி கேட்கிறவர், அவரை விசுவாசிக்கிறவர். அவங்களுக்கெல்லாம் யாருங்க? அவங்க சித்தமானவர். வங்கி போன இறையை ஆண்டவர் திரும்ப உயிர்ப்பி. அவன் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிச்சு நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் வங்கின விளக்க நினைக்க மாட்டார். அவன் பிரகாசமா எரியிச்சு, அவன் உயிர்ப்பிக்கிறது. என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிச்சு நினைக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் விசுவாசிக்க ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராய் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழிய காலத்துல ஆண்டவர் இயேசு செஞ்ச ஊழியம் என்னது? ஆன்மீக ஊழியமா, மனுஷிக ஊழியமா? ஆன்மீக ஊழியமா, மனுஷிக ஊழியமா? ஆண்டவர் இயேசு செஞ்சது மனுஷருக்காக ஊழி செஞ்சதுனால மனுஷிக ஊழியம் இல்லை. நான் சொல்றது மனுஷியம் சொன்னா பாவம். சரி, ஆன்மீக ஊழியமா? ஆண்டவர் இயேசு செஞ்சது ஆன்மீக ஊழியமா? ஆன்மீக ஊழியம் கூட சொல்லலாம். சரி, ஆன்மீக ஊழியம்னா நான் செய்யறது ஆன்மீக ஊழியம். எனக்குள்ள ஆத்துமா இருக்கிறது, எனக்காக சாப்பிட்டுக்கிறேன், எனக்காக ட்ரெஸ் போட்டுக்கிறேன், எனக்காக தண்ணி குடிச்சுக்கிறேன், எனக்காக என்ன பண்ற
வீடு கட்டிக்கிறேன், எனக்காக பைக் வாங்கியிருக்கிறேன், எனக்காக செஞ்சுக்கிறேன், எனக்கு ஆத்மா இருக்குது, எனக்கு ஆன்மா இருக்கிறது. இது ஆன்மீக ஊழியம். ஏன் செஞ்சது என்ன ஊழியம்? தெய்வீக ஊழியம். உங்களிடத்துல நான் வரும் நினைச்சேன், ஆனா நீங்க கொஞ்சம் மேல வரல. ஆண்டவர் செஞ்ச தெய்வீக ஊழியம். என்ன ஊழியம்? தெய்வீக ஊழியம். மனிதனால் செய்யக்கூடாது, மனிதனால் கூடாததை அவர் செய்யும். அதான் தெய்வீகம். நம்மளால் முடியாது, நம்மளால் கூடாது, நமக்கு கிடைக்காது என்று நாம் நினைக்கும் போது, அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக ஆமென். ஆமா, மோசே காடே பிரதேசம், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிச்சிடான் அப்படின்னு ஓடி போயிட்டான். ஆண்டவர் அவனை பிடிச்சு கொண்டு வந்தார். வா நீ வா அவர் சொல்லி பிடிச்சு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனால இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஊழியம் தெய்வீக ஊழியம். அப்ப ஆண்டவர் இயேசுக்கு செய்யற ஊழியம் என்ன ஊழியம்? தெய்வீக ஊழியம். நம்மளா யாரு? ஆன்மீக பிள்ளைகளா, மனுஷிக பிள்ளைகளா? தெய்வீக பிள்ளைகள். தெய்வீக பிள்ளைகள். ஆமென். ஆத்மாக்காக வாழ்றோம், ஆனா தெய்வீக கட்டளைகளையும் தெய்வீகத்தை உள்ள ஏற்றுக்கொண்டு, தெய்வீக வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, தெய்வ ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் தெய்வீக பிள்ளைகள். ஆமென். என்ன சொல்றீங்க? சத்தமா சொல்ல வேணாமா? அது வெறும் புரியல. என்னமோ பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு, பிரதர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப நாம் தெய்வீக பிள்ளையா இருக்கோம். அப்ப தெய்வீக பிள்ளையாக இருக்கிற நாம் என்ன தெய்வீக ஊழியத்தை நிறைவேற்றுவோம். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் தெய்வீக ஊழியமா இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது ஒரு சிலரை விழிப்பித்தார். அந்த ஜெபாலய தலைவர் பேரு அவருடைய மகன் என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். அவன் கேட்பான், ஆண்டவரே, அவன் புத்திர ஆண்டவர் கால விழுந்தார், தயவு செய்து மகனை காப்பாத்துங்க அப்படின்னு மரண அவசரப்படுகிற என்னங்க? அவள் மறைக்கிற போகிற தருவலா இருக்கிறான், அவளுக்கு உதவி செய்யணும் கதறினான். ஆண்டவர் நான் வந்து சுகமாக்குறேன், நான் வந்து சுகம், அவருக்கு ஆராதனை செலுத்திட்டா போதும், அவர் பாதத்துல விழுத்தா போதும், ஆண்டவர் வருங்க, ஆண்டவர் இறங்கிடுவார். அல்லேலூயா. ஆமா, போன வாரம் நம்ம சிந்திச்சோம். அந்த 10 குஷ்டரோகில ஒரு குஷ்டரோகி வந்து என்ன பண்ணா, கர்த்தருக்கு திரும்பவும் ஆராதனை செலுத்தினான், பார்த்து வந்து விழுந்து வணங்கினு சொல்லி வாசம். அப்ப அவரு பாதத்தில் வளர்ந்து வணங்கும் போது, நான் வந்து என்ன பண்றேன், மகளை காப்பாற்றுகிறேன் ஆண்டவர் சொன்னார். அதே போல அந்த வீட்டுக்கு போய் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அவருடைய மகளை உயிரோடு எழுப்பினார். ஆமென். செத்து போனவளை உயிரோடு எழுப்பினார். வந்தவங்களா சொன்னாங்க, நீ ஆண்டவரை தொந்தரவு பண்ணாதே, என்ன பண்ணு, மகன் மரித்து போய் விட்டார் என்று சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்னங்க, உயிரோடு எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். அப்புறம் யாரை எழுப்பினார்? வாலிபன். ஒரு வாலிபன் என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். அந்த அம்மா அழுதுகிட்டே போனாங்க, செத்துட்டாங்க. வாலிப பையன் அப்படியே என்னங்க சுடுகாட்டுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு, அழுது கொண்டே போறாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்தார், எத்தாப்புல வந்து பார்த்துக்கிறாங்க. ஆண்டவர் சில நேரம் என்ன பண்ணுது, விரும்பியும் சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், அங்க விசுவாசத்தை காணல, ஆனா அந்த தாயார் அழுகிறத பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஆண்டவர் பாடை என்ன பண்ணாரு, நிறுத்துங்கள் சொன்னது பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்து, தன்னுடைய வார்த்தையை அனுப்புறார். வார்த்தை அனுப்புறார். எழுந்து சொல்லுவாங்க, ஒரு வார்த்தைக்கு வாழ முடியும். வார்த்தையை கேட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. யாரு? அந்த வாலிபன். அப்ப அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். செத்தவர்களை அந்த உயிர்ப்பிக்கிறார். அழிவு போன நாய் போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். செத்து போன கிட்னியை உயிர்ப்பிக்கிறார். செத்து போன இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். செத்து போன நுரையீரலை உயிர்ப்பிக்கிறார். செத்து போன அநேக காரிய கண்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். உயிர்ப்பேச்சாரா இல்லை, கண்கள் ஒருத்தருக்கு தெரியாம இருந்துச்சு. ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கு, தாவீதுக்குமாரே எனக்கு இறங்கு கேட்டா, அவனுக்கு என்ன, நான் பார்வையடைகிறேன். ஆண்டவர் அவனை தொட்டு சுகம் கொடுத்தார். அவன் செத்து போட கண்கள் உயிர்ப்பிச்சு அடைந்தார். அல்லேலூயா. ஆமா. அப்ப ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அவருடைய வார்த்தையை செய்யும்போது ஆண்டவர் செத்து போன பகுதிகள், மரித்து போன, இன்னும் முடியாது, நடக்காது என்ற நிலைமை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து லாசரு என்ன பண்ணார், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். லாசரு செத்து எத்தனை நாள் ஆச்சு? 50 நாளா 60 நாளா? லாசரு செத்து எத்தனை நாள் ஆச்சு? 50 நாளா 60 நாளா இல்ல 40 நாள்? 40 நாள் எத்தனை நாட்கள் ஆரம்பிச்சிருச்சு?
எத்தனாவது நாள் ஆச்சு? லாஸ்ட் செத்து எத்தனை நாள் ஆச்சு? 60 நாள். சூப்பர் சிஸ்டர், வாழ்த்துக்கள். வேற 40 நாளா? யார் 3 நாள்? யாரு? ரைட். அப்புறம் 4 நாள் சிஸ்டர் பாரு சொன்னேன். ரைட். அவங்க சொன்னாங்க மரித்து 4 நாள் ஆகிறது, ஐயோ நாருமே அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் நாரி போன உயிர் இல்லாத சரத்தை ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். தேவன் உயிர்ப்பிக்கிறது. ஆமென். ஆண்டவர் உயிர்ப்பிப்பாருங்க. உயிர்ப்பிக்கிறது. நாள்தோறும் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகுது, நம்முடைய சரீரத்தில் நோய்கள் அந்த போகுது, ஆத்துமாவை நம்ம உயிர்ப்பிக்கிறார். நாள்தோறும் உயிர்ப்பிக்கிறார். நாள்தோறும் அவர் என்ன பண்றாரு? நம்மளை குணமாக்குகிறார் அப்படின்ட்டு ஒரு சங்கீதம் சொல்லுது. எந்த சங்கீதம் சொல்லி பார்ப்போம்? 103 சங்கீதத்துல 3வது வசனத்தை வாசித்து 103. நாள்தோறும் நம்மளை குணமாக்குகிறார், நாள்தோறும் நம்மளை சுகமாக்குகிறார், நாள்தோறும் உயிர்ப்பிக்கிறார். வாசிக்கு 103:3. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமம் வயது திரும்ப வாழ வயது. கழுகு கழுகு போல கழுகு வயதானாலும் என்னங்க திரும்பவும் வாழ வயது போடாது, உருவாகி பறக்கும். அதே போல நம்மளோட நாள்தோறும் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை சுகமாக்கி ஆண்டவர் நாள்தோறும் நம்மளை கழுகுக்கு சமாய் வாழ வயது போல ஆண்டவர் மாற்ற உயிர்ப்பிக்கிறார். அப்ப பார்க்கிறோம், லாசருவை 4 நாள் மரித்து போன பிறகு மரித்து போனவன் இடத்துல போய் ஆண்டவர் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், லாசருவே எழுந்து வா. இப்படி சொல்றது என்னாச்சுங்க? லாசரு இப்படி செத்தவன் எழுந்து வரான். ஆமென். செத்து போன நாரி போகிற நிலையில் இருக்கிற உடம்பு என்னங்க? புது உடம்பு, குழந்தைகள் மாறி மாறி வருகிறது. ஆமென். அப்ப தேவனால் என்னங்க? மனுஷனால் கூடாத தேவனால் கூடும். அதனால வாசிக்கும் பிதாவானவர் ஒரு சிலர் அதாவது உயிர்ப்பிப்பது போல குமாரனும் என்ன பண்றாருங்க? நமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிற வல்லமை தேவனுடையது. உயிர்ப்பிக்கிற வல்லமை தேவனுடையது. ஆமென். நம்மளால எது உயிர்ப்பிக்க செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கொண்டு உயிர்ப்பிக்க முடியும். ஆமென். ஆண்டவர் அப்படி சொல்லி அதனால விசுவாசத்தோடு நாம் இருப்போம். சரியா? ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி வாசி. ரோமர் 8:11. உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கு எதுவான சரித்திரம் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற வல்லவராக இருக்கார். அதுக்கு முன்னாடி நம்ம எபேசியர் 2 நம்ம சிந்திச்சோம். அக்கிரமங்களால் பாவங்களால் மரித்திருந்தவங்களை உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? 5வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:5. எபேசியர் 2:5 என்ன சொல்லுது? அதனால் நீங்கள் திருமண பிள்ளைகள் போல கீழ்ப்படிதலாகி கிறிஸ்து நமக்காக சாரி 5 நான் 2:5 சொல்லிட்டேனா? 2:5 சாரி 5:2 சொல்லிட்டோம். 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்து நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாத்தீங்களா? அப்ப பார்க்கிறோம், அக்கிரமங்களால் பாவங்களால் மரித்திருந்த நம்மளை என்னங்க அவர் உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரோடு கூட நம்மளையும் எழுப்பினார். எழுப்பி என்ன பண்ணாருங்க? எழுப்பி என்ன பண்ணாங்க? உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். அது மட்டுமல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். நம்ம என்ன பண்ணோம்? கிருபையினாலதான் நம்ம விசுவாசிச்சோம். என்ன விசுவாசிச்சோம்? இயேசு எனக்காக தான் மரித்தார். இயேசு எனக்காக ரத்த சிந்தினார். இயேசு பட்ட பாடுகள் எனக்காக தான்.
என்று நாம் நம்பும்போது நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். ரட்சிக்கப்படும் போது என்ன? ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டோம். அதான் ரட்சிப்பு. ஆத்துமால அனுதினமும் உயிர்ப்பிக்கப்படுறது, அது அனுதினமா ரட்சிப்பு. ரோமர் 8 வாச்சோம். ரோமர் 8:11 வாச்சோம். சாவுக்கு எதுவான உங்கள் சர்வங்களை உயிர்ப்பிப்பார். அது கடைசி ரட்சிப்பு. கவனிக்கிறீங்களா? முதல்ல ஆவியில உயிர்ப்பிக்கப்படுது, இரண்டாவது ஆத்துமாவில அனுதினமும் உயிர்ப்பிக்கப்படுது. ஆத்துமாவில என்ன? டெய்லி நம்ம உயிர்ப்பிக்கப்படும். பாவங்கள், சாவங்கள், கவலை, கஷ்டம், கண்ணீர், இதனால டெய்லி உயிர்ப்பிக்கப்படும். கவலை வந்து அழுத்து, கஷ்டம் வந்து அழுத்து, கடன் வந்து அழுத்து, நோய் வந்து அழுத்து. ஆனாலும் வசனத்தை பிடிச்சு கொண்டு தேவ வார்த்தையை நம்பி ஆவியில நிறைந்து தேவனுக்கு மகிமையாக நாள்தோறும் உயிர்ப்பித்துக் கொண்டே, நம்மளை உயிர்ப்பித்துக் கொண்டு, ஆத்மாவை உயிர்ப்பித்துக் கொண்டே நம்ம என்ன பண்றோம்? முன்னேறி போய்கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஆமென். அதனால உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆமென். வாசிக்கிறோம். அப்ப இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணீங்க? ரட்சிக்கப்பட்டோம். நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். நாம் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரும்படி செய்தார். அதனால என்ன பண்றோம்னா, அவருடைய தேவ பிள்ளைகளாக, தெய்வீக பிள்ளைகளாக நாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம். அதனால இந்த தெய்வீக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக நாம் என்னங்க விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கப்பட்டோம். மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நான் நல்லவனா இருந்தாதான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல யாராவது இருக்கிறீங்களா? நான் ரொம்ப என்ன பண்ணேன்? பொன் பொருள்லாம் கொடுத்து அதனால ஆண்டவர் ரட்சித்தன்னு சொல்றீங்களா? நான் 1க்கு 2 3 சர்ச்சை கட்டினேன் அதனாலதான் ஆண்டவர் என்னை ரட்சிச்சான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆண்டவர் சிந்தின ரத்தத்தினால் மட்டுமே எனக்கு ரட்சிப்பு. ஆண்டவர் சிந்தனை எனக்கு பட்ட பாடுகளால் மட்டுமே எனக்கு ரட்சிப்பு. அதனாலதான் நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்பதை உணர்ந்து. ஆமென். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனா என் இயேசு ஏற்றுக்கொண்டார். கையெழுத்து போடுமா? என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனா என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனா என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். தன் மகனா என் இயேசு ஏற்றுக்கொண்டார். தேவன் அமைப்புவதாக. அப்ப பார்க்கிறோம், அப்ப உயிர்ப்பித்திருக்கிறார். ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆத்மாவை தினமும் உயிர்ப்பிக்கிறார். எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ கண்ணி, எவ்வளவோ கடன் பாருங்கள் அழுத்து போதெல்லாம் நீங்க நினைச்சுக்கீங்க நான் உயிரோடு இருக்கேன்னு நினைச்சு. ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, திடீர்னு என்ன பண்ண, சரி நீங்க நான் செத்து போயிடுவேன், அவ்வளவுதான் நீ கூட செத்துருவேன். ஏன்னா அவ்வளவு பாடு என் நிலப்பட்ட தொகையில ஒரு ஊழியக்காரங்க பெருசார், அவருடைய சாட்சி அவர் சொல்லுவாராம், என்னால இந்த வேதனை சரீரத்துல பாடுகள் தாங்க ஊழி செய்யறேன். நல்லா ஒரு மூத்த ஊழியர், ஆவிக்குரிய நல்ல ஒரு தலைவர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவ்வளவுதான் நான் முடியாது, அவ்வளவுதான் நீங்க செத்துருவேன். சரி காலைல செத்துருவா அப்படின்னு நினைப்பாராம், பார்த்தா எந்திரிச்சிருப்பாராம். அல்லேலூயா. எதுக்குங்க? ஆண்டவர் இன்னும் அவரை பலப்படுத்தி, இன்னும் உயிர்ப்பித்து, இன்னும் அநேக ஊழியர்களை செய்யும்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். ஆமென். ஆனா நம்மளும் நினைப்போம், நம்ம இன்னைக்கு செத்துருவோம், நாளைக்கு அவ்வளவுதான் போல, பெரிய நோய் வந்து போல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் விட மாட்டார். ஆமென். பெரிய பிரச்சனை வந்து போல நினைப்போம், ஆனா ஆண்டவர் விட மாட்டார். ஆமென். கர்த்தர் விட மாட்டார். ஆமென். தாவீது அப்படிதான் தாவீது பண்ணாருங்க. தாவீது அவ்வளவுதான் தொலைஞ்சான், தாவீது அவ்வளவுதான் முடிச்சா எல்லாம் நினைச்சாங்க. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவனுடைய அபிஷேகத்தை நம்பி, தேவனுக்கு மகிமையாக அவன் நினைவுங்க ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யறார். ஆமென். கர்த்தருடைய வீட்டில் அவன் விசுவாச அறிக்கையிட்டான், கர்த்தரை மேய்ப்பரா இருக்க நான் தாழ்ச்சொல்லியேன். கடைசியா ஒரு அறிக்கையிட்டான். என்ன இருக்கும்? அதே அதிகாரத்துல கடைசி சங்கீத கடைசி ஜீவன நாள் நன்மையும் கிருபையும்
என்னை தொடரும் ஒரு விசுவாச அறிக்கை. ஆமென். அதேவரோட வாழ்க்கையில தொடர்ந்து சாப்பிடணும் இல்லையா? தொடர்ச்சி. ஆனா எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பயம், எத்தனையோ கலக்கங்கள், எத்தனையோ எதிரிகள் எழுப்பினார்கள். அதனால தாவீது சொன்னான், என் தலைமையில் சத்துருக்கள். நம்ம தலைமையை என்ன முடியுமா? என்ன முடியாது. ஆனா அதிலும் அதிகமா இருக்கிறார்கள் என்று யார் சொல்றது? தாவீது சொன்னான். அவன் தாவீது ஆண்டவர் ஒரு நாள் உயிர்ப்பு நடக்கும். ஆமென். ஆமா, அதனாலதான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது ஆபிரகாம் குமாரனும் தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு ஆரம்பிக்குது. ஆமென். அதனால அதில் நாம் தெளிவாக இருப்போம். அதனால சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் நம்ம நானூறு உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, தேவன் அமைத்துவதாக. அதனால ஆண்டவர் நானூறு நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அடுத்து இறுதியிலே என்ன பண்ணுவாங்க? நாம் முழுவதும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தெய்வ பிள்ளையாகவே தேவனை போலவே இருப்போம். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இப்பொழுது எப்படி இருப்போம்னு சொல்லப்படல. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, தேவனை போலவே இருப்போம் அப்படின்னு ஒரு நிலவை சொல்றாங்க. அதனால 1 கொரிந்தியர் 15 அவர் அநேக காரியங்களை வெளிப்படைய சொல்லுகிறார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பரவ போயிட்டீங்க போல தெரியுது. எல்லாரும் பாதி பேர் பரலோகத்துக்கு போயிட்டீங்க. சரி, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆதாமுக்குள் எப்படி படைச்சாங்க? பாவம் எப்போ வந்துச்சோ எல்லாரும் சுத்தம். எல்லாரும் சுத்தவங்களை சொல்லிட்டாரு. ஆதாமே, இந்த பழத்தை நீ சாப்பிடும் போது சாகவே சாவாய். ஆதாமத்தான் சொன்னார். நம்ம தாத்தா. நீங்க தாத்தான்னு சொல்ல மாட்டீங்க. ஆதாம நம்ம தாத்தாவை தான் சொன்னாரு. தாத்தாவை சொன்ன அந்த வாக்கு தாத்தாவுக்கு வந்து லாஸ்ட்ல நமக்கும் இல்லைங்க அந்த சாவுன்னு மரணம் வரும். அப்ப ஆதாமுக்கு எல்லாரும் மரிக்கிறார்கள். கிறிஸ்துவைக்குள் ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறவர்கள் என்னவாங்க? உயிர்ப்பிக்கப்படுகிறார். நித்திய ஜீவனுக்கு என்று, தெய்வீக வாழ்வுக்கு என்று உயிர்ப்பிக்கப்படுகிறார். அதற்காக தான் இந்த பூமியில செய்து வந்தாருங்க. தெய்வீக ஊழியம் செய்து வந்தார்கள். தெய்வீக ராஜ்யத்தை நிறுவினார். ஆமென். ஆமா, மனிதர்கள் மத்தியில, ஆன்மீகவாதிகள் மத்தியில, ஆன்மீக ராஜ்யத்தின் மத்தியில என்ன ராஜ்யத்தை நிறுவிட்டு போயிருக்காரு? தெய்வீக ராஜ்யத்தை நிறுவிட்டு போயிருக்கிறார். அதனால வாசிக்கிறோம், கிறிஸ்து ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் சொல்லுமா? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் நானும் உயிர்ப்பிக்கப்படுவேன். சந்தோஷமா இல்லையா? ஒரு அலையில சொல்லுமா? சோதனம். அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்படும் போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு இந்த புதன்கிழமை பச்சை முத்தமா இருந்தேன். எல்லாரும் ஓடு அழுகிறாங்க. நானும் சேர்த்து அழுகுறோம். எல்லாருக்கும் அழுக வந்துருச்சு. எல்லாரும் அழுகுற பார்த்துட்டு எங்களுக்கு அழுகுறோம். அப்புறம் வசனத்துல எடுத்து வாச்சோம், இன்னைக்கு அழுகிற நாம் ஒரு காலத்துல நம்ம சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படும் காலம் வெகு தூரம் அல்ல. அம்மாவை முகமுகமாய் நம்ம பார்ப்போம். ஆமென். நம்மளால சந்தோஷம் தாங்க முடியாது. அந்த வயதான சரத்தோட அல்ல, நல்ல வாலிப பிள்ளை போல இந்த அப்பாவை திரும்ப பார்ப்போம். ஆமென். புது சரீரம். ஆமென். புதுசா பிறந்த எப்படி இருக்கும்? கூறி குறை கிளை மாதிரியா இருக்கும். எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஆமென். அப்படிதான் நம்மளை உருவாக்குவார். ஆமென். அந்த மாதிரி ஆண்டவர் மேல உயிர்ப்பிக்க போகிறான். அதனால நான் அந்த இடத்துல சொன்னேன், நாம் இந்த நாள் எல்லாரும் அழுகிறோம். நாம் சந்தோஷப்படுகிற காலம் வருகிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம எழுப்புவார். நாமும் என்னவோம் அதை பார்த்து என்ன பண்ணுவோம்? எல்லாரும் சந்தோஷப்படுவோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சந்தோஷப்படுவோம் சொன்னேன். அதனால கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்க்கப்படுறது என்னங்க? முதல் படம் யாரு? முதல் உயிர்ப்பிக்கப்பட்டது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே உயிரோடு எழுந்திருக்கிறார். நாம் எல்லாரும் தொடர்ந்து உயிர்ப்பிக்கப்படுவோம். அதனால ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒரு தரம் பிறப்பதும் திரும்ப ஞாயிற்று மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு தடவை தான் பிறகு மனித பிறகு திரும்ப என்னதுங்க? அவன் திரும்ப உயிரோடு ஞாயிற்று வரும்.
நியாய தீர்ப்பு வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. பாவ மன்னிப்பு இல்லாதவர்கள், அக்கிரமக்காரர்கள், விக்கிராராதனை செய்தவர்கள், பாவிகள், துரோகிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பயப்படுகிறவர்கள் எங்க போயிடுவாங்க? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஏற்படுத்திருக்கிற நரகத்துக்கு போய் விடுவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அப்ப வாசிக்கிறோம். அப்ப நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது. உயிர்ப்பிக்கிறது நாம் அணிவித்துக் கொண்டிருப்போம். ஆத்மா நாம் ஒவ்வொரு உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆமென். ஆமா, ஒரு சிலர் என்ன பண்றாங்க? ஹார்ட் அட்டாக்ல செத்துக்கு. அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாடு, அவ்வளவு தாங்க முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, நீ எதையுமே உன் மனசுக்குள்ள வச்சுக்கிறார், பிரச்சனை பெருசா மாறிடும். எதுவுமே நீ மனசுக்குள்ள வச்சுக்கிறார். என்ன தேவைனாலும் சரி, என்ன பிரச்சனாலும் சரி, கல்யாணம், கல்யாணம் தேவைகளோ, கடனோ, வீடு கட்டுறதோ, எதுனாலும் சரி உன் மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க. நீ என்கிட்ட வச்சு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம். நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். ஆமென். எல்லாத்தையும் அவர்கிட்ட வச்சிருந்தீங்க. நீங்க மனசுல வச்சுட்டு என்ன ஆயிரும்? பிரச்சனை மேல பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனை ஆயிரும்? பிரஷர் ஆகும், கோபம் ஆகும், அப்புறம் என்ன ஆகும்? டென்ஷன் ஆகும், அப்புறம் ஹார்ட் அட்டாக் ஆகும். அவங்க சொல்றது எல்லாமே வந்துடும். அப்புறம் எல்லா நோயும் வந்துடும். எதுவுமே நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கூடாது. எல்லாத்தையும் அவங்க சொந்தத்தில் இறக்கி வச்சு நீங்க பார்த்துங்க. நீங்க உயிர்ப்பீங்க ஆண்டவர். நீங்க உயிர்ப்பீங்க. நீங்க உயிர்ப்பிச்சுட்டே இருக்கிறதா உங்களோட. நீங்க உயிர்ப்பிச்சு அற்புதம் செய்கிறவர். என் வாழ்க்கை துளிரும், என் வாழ்க்கை துளிரும். ஆமென். நம்முடைய எதை விசுவாசம் அடிக்க அதை நடக்கும். ஆமென். அப்ப ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். சரி, துந்திர ஆழமாக என்னங்க? உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அவரோடு கூட நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால கடைசியாக ஒரு வசனத்தை வாசிட்டு நாம் முடிக்கலாம். கொலோசியர் 2:13. அடுத்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் பாவங்களால் உங்கள் மாமிசம் விருத்த சேதம் இல்லாதனாலையும் மரித்தோர்ல இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கறை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. பாத்தீங்களா? நம்மளை அவரோடு உயிர்ப்பித்து மட்டுமில்ல, நம்மளோட அக்கிரமங்களை என்ன பண்ணிட்டாருங்க? மன்னிச்சுட்டார். அப்புறம் மன்னித்து நமக்கு எதிரையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அது நடுவில் அப்படிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆடி எடுத்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக் கொண்டு வெளியரங்கு கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவன் சிலுவையில் ஆண்டவர் என்ன வெற்றி சிறந்திருக்கிறார். அவன் சிலுவையில நமக்காக வெற்றி அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாம் நமக்கு மன்னித்து நமக்கு எதிரையாக இந்த கட்டளைகள், விரோதங்கள், அப்புறம் பகைகள் எல்லாத்தையும் நடுவாயிருந்த எல்லாத்தையும் சிலுவையின் மேல அடித்து ஆழி அடித்து என்ன பண்றாங்க? துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் பொறுத்து கொண்டு வெளியரங்கமாக்கி கோலமாக்கி அவைகளில் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஆண்டவர் இயேசு சொன்னோம் இருக்கிறாங்க, சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஆமென். நமக்காக சிலுவையில நான் வெற்றி வாழையில என்னங்க அவர் சிலுவையில தலையில முள்முடியை சூடினார். கைகளில் கால்களில் ஆணையில் ஏற்பட்டார். சிலுவையில் மறைத்தார். 3ஆம் உயிரோடு இருந்திருக்கிறார். பாவங்கள் அக்கிரமங்களில் மறித்திருந்தவங்களை உயிர்ப்பிக்கும்படி அவர் என்ன பண்ணாருங்க? சிலுவையில மறித்து சிலுவையில் வெற்றி சிறந்தவராய் ஆனார் சொல்லி நாம் பார்க்கணும். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிற நம்மை விடுவிக்கும்படியாக மரணத்தின் அதிகாரம் விசுவாசவனை நமது மரத்தினாலே அழித்தார். அவன் சிலுவையில வெற்றி சிறந்தார் சொல்லி. அதனால பிதா அநேகரை உயிர்ப்பித்தார். அதே போல குமாரனா இயேசு கிறிஸ்து தமக்கு சித்தமானவரை உயிர்ப்பிக்கிறார். அது மட்டுமல்ல, கடைசி காலத்துல எல்லாரையும் விசுவாசினாலும் அவிசுவாசினாலும் உயிர்ப்பிக்கப்பட்டு போகிறார்கள். உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நித்தியத்திற்கும் அவரிடத்துல பாவ மன்னிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு நித்தியத்திற்கும்
தேவனுக்கு பிரியமானவர்கள் நித்தியத்திற்கும், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் நித்தியத்திற்கும், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், துரோகிகள், பயப்படுகிறவர்கள், விக்கிராலயக்காரர்கள், இவர்களெல்லாம் நித்திய நரகத்துக்கும் போவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்டு என்ன பண்ண அவரோடு கூட நித்தியமா உயிர்ப்பிக்கப்பட்டவரோடு அவரோடு நித்தியமா தெய்வீக பிள்ளைகளாக தேவனை போலவே நாம் வாழப்போகிறோம். அந்த நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை நாள்தோறும் உயிர்ப்பிக்கிறார் என்ற சிந்தையோடு நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி உயிர்ப்பிக்கிறார்கள்? ஒரு வார்த்தை நாள்தோறும் நம்மளை உயிர்ப்பிக்கிறது, நாள்தோறும் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறது, நாள்தோறும் நம்மளை நிலைநிறுத்துகிறது, நாள்தோறும் நம்மளோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால வாசிக்கிறோம், நான் சொன்ன வசனங்களை உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆவியாகவும் ஜீவனமாகவும் இருக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவா. அதனால தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய், அணுதினம் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு அணு உள்ளவர்களாய் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த சிந்தனைகளுக்கு ஆசீர்வதிப்பாராக.